இது ஏற்கனவே அவர் திமுக இணைறத அவர் சட்டமன்றத்தில் அவருடைய செயல்பாடுகளிலே அண்ணன் எடப்பாடி அவர்கள் தெளிவாக சொன்னார். அவர் டிஎம்கேவோட செயல்பட்டு இருக்காரு சொல்ல மாதிரி சொன்னோம். அதை உறுதிப்படுத்திக்கிட்டார். அவ்வளவுதான். தொடர்ச்சியாக என்டிஏ கூட்டணி இது மூலமா பாஜக அவரை உள்ள எடுத்துருவ முயற்சி திமுக தானே வெற்றி பெற்றிருக்கு. இல்ல அப்படி சொல்ல முடியாது. என்டிஏல அவரை கூப்பிட்டாருன்னு யார் சொன்னா உங்களுக்கு? என்டிஏல ஓபிஎஸ் போய் யார் பார்த்தது? யாரும் பார்க்கலையே. யார் சொன்னா சொல்லுங்க. என்டிஏல யாருமே போய் ஓபிஎஸ் பார்க்கல. அவர் எடுத்திருக்காரு. அவர் முடிவு எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். ஒரு தனி மனிதனால பாதிப்பு வராது. அவரு தனிப்பட்ட மனிதர். அவருக்கு தொண்டரும் கிடையாது, ஒருத்தரும் கிடையாது. இப்போ அவர் போய் சேர்ந்த யாரு போய் சேர்ந்து எத்தனை பேரை கூட்டு போனாரு? அவரு ஒரு பையனை மட்டும் தானே போய் சேர்ந்தாங்க. அவர் கூட ஒரு 500 பேர் 1000 பேரா போயிருக்காங்களா? ஒரு தனிமரம் தோப்பாகாது சரியா? அதனால அவங்க 2 பேர்னால ஒரு இழப்புன்னு சொன்னா அது தவறு. எந்த ஒரு நிபந்தனை இல்லாம நான் உள்ள வரது தயார் அப்படின்னு சொல்லி இருந்தவரை ஏங்க அவரு டிஎம்கேட டைஅப்ல இருக்கும்போது எப்படி நிபந்தனை கொடுத்தானா கொடுக்க? டிஎம்கேல டைஅப்ல இருக்காருங்கிறது ஆனா எடப்பாடி அவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதை ப்ரூவ் பண்ணிட்டார்ல. அதனால ஒரு நஷ்டம் இல்லை எங்களுக்கு. இது ஏற்கனவே அவர் திமுக இணைறத அவர் சட்டமன்றத்தில் அவருடைய செயல்பாடுகளிலே அண்ணன் எடப்பாடி அவர்கள் தெளிவாக சொன்னார். அவர் டிஎம்கேவோட செயல்பட்டு இருக்காரு சொல்ல மாதிரி சொன்னோம். அதை உறுதிப்படுத்திக்கிட்டார். அவ்வளவுதான். தொடர்ச்சியாக என்டிஏ கூட்டணி இது மூலமா பாஜக அவரை உள்ள எடுத்துருவ முயற்சி திமுக தானே வெற்றி பெற்றிருக்கு. இல்ல அப்படி சொல்ல முடியாது. என்டிஏல அவரை கூப்பிட்டாருன்னு யார் சொன்னா உங்களுக்கு? என்டிஏல ஓபிஎஸ் போய் யார் பார்த்தது? யாரும் பார்க்கலையே. யார் சொன்னா சொல்லுங்க. என்டிஏல யாருமே போய் ஓபிஎஸ் பார்க்கல. அவர் எடுத்திருக்காரு. அவர் முடிவு எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். ஒரு தனி மனிதனால பாதிப்பு வராது. அவரு தனிப்பட்ட மனிதர். அவருக்கு தொண்டரும் கிடையாது, ஒருத்தரும் கிடையாது. இப்போ அவர் போய் சேர்ந்த யாரு போய் சேர்ந்து எத்தனை பேரை கூட்டு போனாரு? அவரு ஒரு பையனை மட்டும் தானே போய் சேர்ந்தாங்க. அவர் கூட ஒரு 500 பேர் 1000 பேரா போயிருக்காங்களா? ஒரு தனிமரம் தோப்பாகாது சரியா? அதனால அவங்க 2 பேர்னால ஒரு இழப்புன்னு சொன்னா அது தவறு. எந்த ஒரு நிபந்தனை இல்லாம நான் உள்ள வரது தயார் அப்படின்னு சொல்லி இருந்தவரை ஏங்க அவரு டிஎம்கேட டைஅப்ல இருக்கும்போது எப்படி நிபந்தனை கொடுத்தானா கொடுக்க? டிஎம்கேல டைஅப்ல இருக்காருங்கிறது ஆனா எடப்பாடி அவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதை ப்ரூவ் பண்ணிட்டார்ல. அதனால ஒரு நஷ்டம் இல்லை எங்களுக்கு. மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.